நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான்டா அவங்க அவ்வளவு பாடுபட்டு சேர்த்து வச்சாங்க. உங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டா அவங்க ஆத்மா நிம்மதியா இருக்குமா? இந்த ஜென்மத்துல இன்னொரு தடவையா நீங்க 2 பேரும் அண்ணன் தம்பியா பிறக்க போறீங்க. சரி, நான் வரேன். இத பார், இன்னும் எவ்வளவு நேரம் இப்படி உட்காந்துக்கிட்டு இருப்ப? எந்திரிச்சு போ. இங்க பாருங்க அத்தை, நீங்க என்ன சொன்னாலும் ரகுராம பார்க்காம நான் நகர மாட்டேன். அவன் வரட்டும், நான் பார்த்துட்டு கிளம்புறேன். பாருங்க, சும்மா அவன் இவன் பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. இன்னொரு வாட்டி அப்படி பேசுனீங்க அசிங்கமா பாத்துக்குங்க. சிவா, இன்னைக்குதான் ரகுராம் ஊருக்கு பெரிய மனுஷன். ஆனா சின்ன வயசுல இருந்தே நானும் ரகுவும் ஃப்ரெண்ட்ஸ். ஆத்துல நாங்க 2 பேரும் ஒன்னாதான் குளிப்போம். தோப்புல ஒன்னா சேர்ந்துதான் திருட்டு மாங்க அடிப்போம். நான் கடிச்சு கொடுக்க அவன் ரசிச்சு திம்மா. கட்டி புடிச்சு கபடி கூட விளையாடி இருக்கும். எனக்கு அவனை வாடா போடா கூப்பிட்டுதான் பழக்கம். புதுசா நீ எனக்கு மரியாதை கத்து கொடுக்காத. ஏய் புவனேஸ்வரி, போதும், நிறுத்து. வரமாட்டாருன்னு சொன்னீங்க. சின்ன வயசுல விளையாடினதையெல்லாம் தப்பு தப்பா சொல்லி அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்க. இத்தனை வயசுக்கு அப்புறமும் இது உனக்கு தேவையா? நமக்கு தான் வயசாகும், நம்ம நினைப்புக்கு வயசே ஆகாது. அது எப்பவுமே இளமையா அப்படியே தான் இருக்கும். சின்ன வயசு பெரிய வயசோ, நான் சொன்னதெல்லாம் உண்மைதானே? இங்க மத்தவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா உங்களுக்கு தெரியும்ல. நீங்க பொய் பேச மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நீங்க மறுத்து பேசாம அமைதியா இருக்கீங்க. எதுக்கு இப்படி தேவையில்லாம வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு மல்ல கட்டிக்கிட்டு இருக்க? பயப்படாதீங்க அத்தை, நான் ஒன்னும் சொத்துல பங்கு கேட்டோ இல்ல சொந்தத்துல பங்கு கேட்டோ வரல. சும்மா பாத்துட்டு போலாமேன்னு வந்தேன். அதுக்கே வீடு அதிருது. மரியாதையே எந்திரிச்சு வெளியே போ. ரகுராம் சொன்னா ஊரே கேக்குறப்போ நான் கேட்க மாட்டேனா? எந்திரிச்சிட்டா போச்சு. இது யாரு? புது வரவா இருக்கு. உறவா? இந்த வீட்டுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத மாதிரி ரொம்ப ஸ்டைலா இருக்காளே. அட, யாராவது வாயை திறங்களேன்.
எங்க சந்தியா சித்தி இருக்காங்கல்ல, அவங்க பொண்ணு மாயா. ஓ, சந்தியா பொண்ணா? அஸ்தியை கரைக்கிறதுக்காக அமெரிக்கால இருந்து வந்தது நீதானா? நீ திரும்பி போயிட்டேன்ல நினைச்சேன். இன்னும் போகலையா? நல்லதா போச்சு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்க அம்மாவை அமெரிக்கா அனுப்பி வச்ச பெருமை இவங்களதான் சேரும். மனசுக்கு பிடிச்சவன காதலிச்சது தப்புன்னு சொல்லி திட்டி அவமானப்படுத்தி ஊரை விட்டு மட்டும் இல்ல, நாட்டை விட்டே துரத்துன நல்ல குடும்பம். புவனேஸ்வரி, அடடடடடா, இன்னொரு முறை கூப்பிடுங்க. நீங்க பேர் சொல்லி கூப்பிட்டா என் காதுல தேன் பாயிற மாதிரி இருக்கு. பொறுமைய ரொம்ப சோதிக்கிற. போயிடு. போறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, கடைசி வரைக்கும் உங்க அம்மாவை பிறந்த ஊருக்கே வர விடாம அமெரிக்காவிலேயே வச்சு கொன்னவங்களே இவங்க தான். ஏன் எல்லாரும் இப்படி பதறீங்க? ரகுராம் என்ன கையை நீட்டி அடிச்சிட போறாரா? இல்ல என் கைய பிடிச்சு இழுத்து வெளியில தள்ள போறாரா? அவருடைய விரல் கூட என் மேல படாது. பாத்தீங்களா? அவருடைய பார்வை கூட என் மேல பட மாட்டேங்குது. ஆனா என் பார்வை முழுக்க உங்க மேலதான் இருக்கு. இருக்கும். எடுத்துட்டு வாங்கடா. சரிங்கம்மா. ஒன்னாதான் குளிப்போம். தோப்புல ஒன்னா சேர்ந்துதான் திருட்டு மாங்க அடிப்போம். கட்டி புடிச்சு கபடி கூட விளையாடி இருக்கோம். கவலையா இருக்கா ஜானகி? நீங்க இன்னும் தூங்கலையா? அறியாத வயசுல நான் புவனேஸ்வரி கூட பொண்ண விளையாண்டதெல்லாம் உண்மைதான். அதெல்லாம் பையன் பொண்ணுன்னு வித்தியாசம் தெரியாத வயசு. அப்பவும் சரி, அதுக்கப்புறமும் சரி, அவளை ஒரு நாளும் என்னோட சேர்த்து நினைச்சு கூட பார்த்ததில்ல. எல்லாம் அவளா நினைச்சுக்கிட்டதுதான். ஐயோ, நான் அத பத்தி தப்பாலாம் எதுவும் நினைக்கலங்க. நீ தப்பா நினைக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். நம்ம வீட்டுக்கே வந்து எல்லாரும் முன்னாலேயும் உங்ககிட்ட அவ அப்படி பேசினதுதான் என்னால தாங்கிக்க முடியல. புவனேஸ்வரியும் பாவம்தான். நல்ல புத்தி சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லாம வாழ்க்கையை தொலைச்சிட்டா.
என்னையும் அறியாம நானும் அதுக்கு காரணமாயிட்டேன். புவனேஸ்வரிக்கு உங்க மேல கோவம்லாம் இல்லைங்க. கோவப்படவும் மாட்டா. அவளுக்கு கோவம் எல்லாம் என் மேலதான். அது கோவம் இல்ல ஜானகி, பொறாம. இன்னைக்கு நடந்த விஷயத்துக்காக நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா கவனமா இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. மாயாவை புவனேஸ்வரி கிட்ட இருந்து தள்ளி வச்சுக்கோ. ஜானகி, அவளுக்கு 2 பேருக்கும் தனியா விடியணுமாக்கும். மூஞ்சில வெயில் பட்டாதான் முழிப்பாளுக. வேலத்தரு வேலுச்சாமிக்கு இன்னைக்கு ஆத்தங்கரையில காரியம். போயிட்டு வந்து குளிச்சுட்டு சாப்பிடுறேன். வேலுச்சாமி செத்து 22 நாள் ஆயிடுச்சா? நாள் போறதே தெரியலையே. நமஸ்காரம் ஐயரே. நமஸ்காரம்மா. நான் என் தங்கச்சி சந்தியாவுக்கு காரியம் பண்றத பத்தி பேசிட்டு போலான்றதுக்காக வந்தேன். நானும் நாள் பார்த்து வச்சிருக்கம்மா. வர சனிக்கிழமை அமாவாசை. உங்க தங்கச்சி எந்த திதியில இறந்தாங்களோ அதே திதி காலையில 11 மணிக்கு ஆரம்பிக்கிறது. அந்த நேரத்துல பண்ணா அவங்க ஆத்மா பூரண சாந்தி அடையும். நீங்க உங்க தங்கச்சி வீட்டுக்காரரை வர சொல்லிடுங்க. அவரு வெளிநாட்டுல இருக்காரே. பரவாயில்ல, வர சொல்லுங்க. அவர் தானே பண்ணணும். இல்ல, அவரா பேசினாதான் உண்டு. வீட்ல இருந்து நான் பேச முடியாது. நம்பர் என்னன்னு சொல்லுங்க. என் போன்ல இருந்தே பேசிடலாம். ஐஎஸ்டி போகும். நம்பர் சொல்லுங்க. இந்த எங்க போறது? ஹலோ ஹலோ, கிஷோருங்களா? ஆமா. நான் தாங்க ஜானகி பேசுறேன். எப்படி இருக்கீங்க? மாயா எப்படி இருக்கா? மாயா நல்லா இருக்காங்க. வர சனிக்கிழமை சந்தியாவுக்கு காரியம் பண்ணணும். இன்னும் 2 நாள் தான் இருக்கு. நீங்க தான் வந்து செய்யணும். புறப்பட்டு வரீங்களா? சாரி, என்னோட சூழ்நிலை வர மாதிரி இல்ல. இங்க அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அத எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஜாப் நேச்சர் அப்படி. நீங்க அத தப்பா எடுத்துக்காதீங்க. என்னால இப்போதைக்கு வர முடியாது. கொஞ்சம் நீங்களே பார்த்து ஏதாவது செய்யுங்க. ஜானகி. சரிங்க, நீங்க பத்திரமா இருங்க.
என்னாச்சுமா? அவரால வர முடியாதா? இப்படிதாம்மா, வெளிநாட்டுக்கு போனாலே சில விஷயங்கள்லாம் தேவையில்லாததா தோணும். பிராக்டிக்கலா யோசிங்கன்னு சொல்லுவாங்க. பணம் வராத எந்த வேலையும் முக்கியமா தெரியாது அவங்களுக்கு. ஆ, அப்படி இல்ல, அவருக்கு ஏதோ வர முடியாத சூழ்நிலை இருக்கும் போல. எப்படியாவது சந்தியா ஆத்மா சாந்தி அடையணும். வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்களேன். ஒரே வழிதாமா இருக்கு. ரகுராம் சார் மனசு வச்சா செய்யலாம். நீங்க பேசிட்டு சொல்லுங்க. சரிங்க ஐயரே. சரிங்கம்மா, அப்ப நான் உத்தரவு வாங்கிட்டுமா? அவரை எப்படி செய்ய சொல்றது? இத பத்தி நான் எப்படி அவர்கிட்ட பேச முடியும்? கடவுளே, நீதான் எனக்கு தைரியத்தை கொடுக்கணும். அம்மா, யார் நீ? ஓ, வெளியூரா? பர்ஸை யாரோ எடுத்துட்டாங்க, பஸ்ல போறதுக்கு பணம் வேணும் அதானே? இப்பெல்லாம் இப்படி வித்தியாசமா கிளம்பிட்டீங்கல்ல? தெரியாதா எங்களுக்கெல்லாம்? போ, எதுவும் கிடைக்காது. மாமா. என்னப்பா, ஒரு தடவை சொன்னா புரியாதா? அதான் சொல்லிட்டல, போ. மா, என்ன கொஞ்சம் பேச விடுங்கம்மா. நீங்களே கேட்டு நீங்களே பேசிட்டு போனா இப்படி. நான் வாங்கிட்டு போக வரல, கொடுத்துட்டு போக தான் வந்திருக்கேன். கொரியர் வந்திருக்குமா? ஓ, கொரியர்ல சூட்கேஸ்லாம் வேற வருதா? ஒருவேளை என் வீட்டுக்காரர் ஏதாவது ஆர்டர் பண்ணிருப்பாரோ? ஹலோ, இது எனக்கு வந்த பார்சல். உனக்கா? இவ்ளோ பெரிய பெட்டியா? நீங்க தான் மாயாவா? எஸ் மேடம், இதுல ஒரு சைன் பண்றேங்க மேடம். இந்தாங்க. ஓகே மேடம், தேங்க்யூ. ஓகே. ஆமா மாயா, இது யார் அனுப்புனாங்க உனக்கு? என்னோட ஃப்ரெண்ட். உள்ள என்ன இருக்கு? மேபி உனக்கு பிடிச்சதா கூட இருக்கலாம். எனக்கு பிடிச்சதா? அக்கா, எனக்கு பிடிச்சது இருக்குமா? சாக்லேட். உனக்கு எப்பவுமே சாக்லேட் தானா? இது சாக்லேட் இல்ல, வேற மாதிரி ஐட்டம். அப்படின்னா? அப்படிதான். அப்பாக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். எப்பவும் யார்கிட்டயும் எதுவும் வாங்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? எதுவுமே வாங்காம எப்படி வாழறது? எதுக்கு எடுத்தாலும் பிலாசபி பேசிக்கிட்டு. தப்பு மாயா, அப்பா ஒத்துக்க மாட்டாங்க. அப்படியா? அப்போ அவர் வர வரைக்கும் பார்சல் இங்கே இருக்கட்டும். ஐயோ, தெரியாம சொல்லிட்டேன். தயவு செஞ்சு உள்ள எடுத்துட்டு போயிடு. நான் மட்டும் எடுத்துட்டு போக முடியாது, ரொம்ப வெயிட்டா இருக்கும். ஃபுல்லா காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ். ஏ அப்போ ஹெல்ப் பண்றா? வா. அக்கா தனலட்சுமி அக்கா, என்னடா நீ வந்து ஒரு கை வை. அடிச்சி இந்த பெட்டில கை வைன்னு சொன்னேன். சரியான ஆளுதான். அம்மாடியோ, இந்த மாயா சாதாரண ஆளே இல்ல. இங்கேயே இருந்துகிட்டே பெட்டி பெட்டியா வர வைக்கிறாளே. உள்ள என்ன இருக்குன்னு பார்த்து நாமளும் அப்படி 4 ஐட்டத்தை ஆட்டைய போட்ட வேண்டியதுதான். ஏற்கனவே இந்த வீட்ல எனக்கு ரொம்ப நல்ல பேரு, இதுல இந்த பழி வர வந்து சேரணுமா? எனக்கெல்லாம் எதுவும் வேணாம்பா. நீ வேணா ஏதாவது முயற்சி பண்ணி பாரு. சூட்கேஸ் ஓபன் பண்ணி பார்க்கலாமா? பார்க்கலாம். சரி, உட்காருங்க. சரி. ஹை ஜாலி.
ஆ. ஆ? இது என்ன தெரியுமா? ஹேர் ட்ரையர். அப்படின்னா இந்த பிளக்க சொருகி ஸ்விட்ச் ஆன் பண்ணா இதுல இருந்து சூடா காத்து வரும். சுகமா முடிய காய வைக்கலாம். சூப்பர்க்கா. தலை துடைக்க